வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய மிக ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லணும். அதாவது ஒரு 2 நிமிடத்திலே இந்த பயிற்சியை செஞ்சு முடிச்சிடலாம், அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு. சரிதானுங்களா? 2 நிமிஷம் தான் இந்த பயிற்சிக்கான டைம். உடல் தேய்த்தல், அதுலயே 7 நிலையுமே நம்ம செய்திடலாம். ஆனா அந்த 2 நிமிஷம் நம்ம செய்யக்கூடிய அந்த பயிற்சிக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்குது அப்படின்னு சிந்தனை செய்யறதுக்கு நமக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாவது வேணும். சரிங்களா? இந்த பயிற்சியை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அட உடம்ப தேய்ச்சுற பயிற்சி என்னப்பா பயிற்சி அப்படின்னு நிறைய பேர் என் காதுபடவே மன்றங்கள்ல பேசியிருக்காங்க. மகராசனம் வரைக்கும் நான் பண்ணிடுவேன்ப்பா பயிற்சி, அதுக்கப்புறம் இந்த உடல் தேய்த்தல், அக்குப்ரெஷர், ரிலாக்ஸேஷன் மட்டும் பண்ண மாட்டேன்னு சொல்றோம் பெரும்பாலான நண்பர்கள். கற்றுக்கிட்டவங்களுக்கு சொல்றேன், நீங்க புதுசா இருக்கீங்க, நல்லா மனசுல வச்சுக்கோங்க. அந்த 7 பயிற்சி 6 பயிற்சிக்கு எவ்வளவு பெனிஃபிட்டோ அது மாதிரி 10 மடங்கு 10 மடங்கு பெனிஃபிட் இதுக்கப்புறம் இருக்கிற இந்த 3 பயிற்சிக்கு இருக்குது. சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பிராக்டிஸ் தான் மசாஜ் அப்படின்னு சொல்ற இந்த உடல் தேய்த்தல். நான் இப்ப அதனோட விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டே வர இந்த பயிற்சியோட இம்பார்ட்டன்ஸ் நல்லா உங்களுக்கு புரியறதுக்கு ஆரம்பிக்கும். சரி, முதல்ல இதுல இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? இந்த உடல் தேய்த்தல் அப்படிங்கிற பயிற்சியில் இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன்னா, நம்ம உடம்புக்குள்ள காந்த ஆற்றல் இருக்கிறத பத்தி 2 கையும் பக்கத்தால வச்சு உங்க 2 கையில இருக்கிற காந்த ஆற்றலை சர்ச் பண்ண சொல்லியிருக்கேனா நண்பர்களுக்கு தெரியுமா? அதாவது 2 கையும் பக்கம் பக்கமா வைங்க, அங்கேயே கவனிங்க. மெதுவா கையை பக்கத்தால கொண்டு வாங்க, மெதுவா தூரத்துல கொண்டு போங்க. 2 கைகளுக்கு இடையில ஒரு காந்த ஆற்றல் இருக்கிறத ஃபீல் பண்றீங்களா? நான் கேட்டிருக்கேனான்னு சொல்லுங்க. எஸ் அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க சேட்ல. எஸ், வெரி குட், வெரி குட், சூப்பர். அப்ப உங்களுக்கு என்ன தெரியும்? உங்க கைகள்ல இருந்து ஒரு காந்த ஆற்றல் வெளியே போறது தெரியும். இந்த பயிற்சியை யாராவது புதுசா இப்ப கேட்குறீங்க, அது நீங்க செய்யலைன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராக்டிஸ். 2 கையும் பக்கம் பக்கமா வச்சுக்கணும். சரியானுங்களா? ஒரு 1/2 அடி கேப்ல வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி 2 கையை நல்லா தேய்க்கணும். நல்லா சூடு வர மாதிரி தேய்ச்சிட்டு கொஞ்சம் கேப் வச்சுக்கணும். ஒரு 1 நிமிஷம் 2 கைக்கு நடுவுல கவனம் முழுசா வச்சு கூர்ந்து கவனிக்கணும். அப்புறம் மெதுவா கையை பக்கத்தால கொண்டு வரணும், முட்டக்கூடாது. மெதுவா தூரத்துல கொண்டு போகணும், 1 அடி தூரம். இப்படி ஒரு 10 தடவை பண்ணிட்டு கண்ணை மூடி கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்க கைகளுக்கு நடுவுல ஒரு மேக்னெட் பவர் கிரியேட் ஆகுறது நீங்க ஃபீல் பண்ணலாம். இது ஒன்றும் மேஜிக் இல்லை, நம்ம உடம்புல இருக்கிற ஜீவகாந்த ஆற்றல் நம்ம கைகளின் வழியாக அபரிமிதமாக வெளியேறிட்டே இருக்கு. இதனால பல மகான்கள் யோக மார்க்கத்தில் இருக்கிறவங்க கைகளை ஆதி முத்திரையிலேயே வச்சிருப்பாங்க. ஆதி முத்திரைன்னு உங்களுக்கு பயிற்சியில சொல்லியிருக்கிறோம்ல, கட்டை விரல சுண்டு விரலினுடைய கீழ்ப்பகுதியில வச்சு 4 விரல மடக்கி மூடியே வச்சிருப்பாங்க. எதுக்காக வச்சிருக்காங்கன்னா அந்த ஆற்றல் கை வழியா வெளியே போக கூடாது. அதே மாதிரி நிறைய பேரு அந்த டைல்ஸ்ல எல்லாம் கால் வச்சீங்கன்னா உங்க எனர்ஜி அபரிமிதமா டைல்ஸ்ல வெளியே போகும். அதனால சாக்ஸ் போட்டிருப்பாங்க. சரியானுங்களா? அதுக்கு என்ன காரணம்னா உங்க எனர்ஜி வெளியே போகக்கூடாது. கைகள்ல இருந்தும் கால் பாதங்கள்ல இருந்தும் கண்கள்ல இருந்தும் பிறப்புறுப்பில் இருந்தும் உதட்டு பகுதியிலிருந்தும் அதிகபட்சமான காந்த ஆற்றல் வெளியே போகும். சரிங்களா? அப்போ இப்ப நம்ம கையில எல்லாருமே ஆசீர்வாதம் பண்றாங்க பாருங்க மகான்கள். எதுல ஆசீர்வாதம் பண்றாங்க? அவங்க கையை தூக்கி பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க. மகரிஷி அவங்க, நீங்க இந்த பயிற்சியில அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்ல கடைசி பயிற்சி உங்களுக்கு அந்த பயிற்சி தான். ஆனா கிட்டத்தட்ட அந்த நிலைக்கு நீங்க வர்றதுக்கு ஒரு 1.5 வருஷம் கடுமையா உழைக்கணும். உழைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, 1.5 வருஷம் கண்டினியூவா வரணும். சரிங்களா? இப்பதான் நம்ம ஒரு 2 மாசம் கடந்து 3வது மாதத்துல அடி எடுத்து வச்சிருக்கிறோம். நீங்க இன்னொரு 10 மாதம் தொடர்ந்து வந்தீங்கன்னா நீங்க அந்த நிலைக்கு எல்லா பயிற்சிக்கும் ஹையஸ்ட் பயிற்சி அது. அதுல மகரிஷி கையை வச்சு இப்படி பிளஸ்ஸிங் கொடுப்பாங்க. ஒரு என்ன சொல்றது, அது உங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபெடரல் ஃபேன் வச்சு ஒரு காத்து உங்க கையில அப்படியே அடிச்சா எப்படி அடிக்குமோ
அப்படி மகரிஷியோட கையில இருந்து காந்த ஆற்றல் அடிக்கும். நீங்களும் மெடிடேஷன் பண்ணா எல்லாருக்கும் அந்த பவர் எல்லாம் வரும். சரியானுங்களா? நம்மளோட பயோ மேக்னட்டிசம் பவர் தான். அதுக்கெல்லாம் நிறைய பிராக்டிஸ் இருக்கு. அதெல்லாம் பின்னாடி சொல்லி கொடுக்குறோம். அப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம கைகள்ல இருந்து அபரிமிதமான காந்த ஆற்றல் பஞ்சபூத சக்தியோட ஆற்றலோட இணைஞ்சு வந்துட்டு இருக்கு. சரியானுங்களா? அதுதான் முத்திரைகள்ல சொல்லுவாங்க, ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு பூதத்துக்கும் தொடர்பு இருக்கு. உங்களோட மோதிர விரல் அது எது கூட தொடர்பு இருக்குங்க? முத்திரை பத்தி நான் முன்னாடி சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு. மோதிர விரல் நிலம், சுண்டு விரல் நீர், நடுவிரல் கட்டை விரல் நெருப்பு, ஆள்காட்டி விரல் காற்று, நடுவிரல் விண்ணு. சரி, பஞ்சபூத சக்தியும் நம்ம உடம்புல இருக்கிற ஜீவகாந்த ஆற்றலும் நம்ம கைகளின் வழியாக எப்பொழுதும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறதுன்னு நீங்க முதல் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த எனர்ஜியை வச்சுதான் இப்ப மசாஜ் பண்ண போறீங்க. சரியானுங்களா? நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மசாஜ் பண்றதுக்கு முன்னாடி இப்ப துவக்க காலத்துல இருக்கிறவங்க நீங்க அந்த மசாஜுக்கு முன்னாடி 1 நிமிஷம் உங்க கைகளை நல்லா கவனிக்கணும். சரியா? இது பழகிட்டீங்கன்னா அப்புறம் தேவைப்படாது. பட் ஒரு நிமிஷம் உங்க கையை நல்லா கவனிச்சீங்கன்னா என்ன தெரியும்? உங்க கைகள்ல உங்க காந்த ஆற்றல் திணிவு பெறுவதை நீங்க ஃபீல் பண்ணலாம். இல்ல அப்படின்னா, நான் இந்த பிராக்டிஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா, 2 கையையும் நீட்டி வச்சுக்கோங்க. ஒரு கையில அந்த பிரபஞ்ச சக்தி இறங்குறத ஃபீல் பண்ணுங்க. இன்னொரு கையை சும்மா விட்டுருங்க. இப்ப 2 கையும் மேல கீழையும் அப்படியே அசைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேனா? சொல்லியிருந்தேன்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லாட்டி நோன் போடுங்க. ஏன்னா இதெல்லாம் பேசிக் சயின்ஸ், ட்ரூத். இது உங்களுக்கு புரியாம நான் சொன்னது உங்களுக்கு கேட்கலையோ, சேட்ல போடணும் நோ. எல்லாருமே நோவா? 2 பேர் தான் சேட் பண்றீங்க. இத்தனை பேர் இருக்கீங்க மக்கள். ஆமாம். சரி, அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். சரியானுங்களா? நோன்னு நிறைய பேர் போடுறீங்க. அதனால நீங்க இப்ப என்ன பண்ணுங்க, நான் சொல்றது மட்டும் செய்யுங்க. நேரா உட்காந்துக்குங்க. நேரா உட்காந்துக்குங்க. 2 கையை நீட்டுங்க. 2 கையை நீட்டி ஒரு பொருளை வாங்குற மாதிரி 2 கையை நீட்டி வச்சுக்கோங்க. நீட்டி வச்சிட்டீங்களா? கண்ணை மூடிக்கோங்க. 10 செகண்ட் தான். கண்ணை மூடுங்க. இப்போ உங்க வலது கையை மேல கீழே அசைச்சு பாருங்க. சும்மா மேலையும் கீழையும் லைட்டா அசைங்க. ஓகேவா? எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பாத்துக்கங்க. இடது கையை மேல கீழே அசைங்க. இப்ப 2 கையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிதானுங்களா? இதான் நேச்சர். ஓகே, இப்ப கண்ணை மூடிக்கோங்க. இப்ப வலது கையை மட்டும் நினைங்க. வலது கையை மட்டும் நினைங்க. நினைச்சிட்டு அப்படியே உங்களுக்கு மேல இருக்குல்ல வானம், பிரபஞ்சம், இப்ப அங்கிருந்து ஒரு ஆற்றல், ஒரு எனர்ஜி, ஒரு அருவி போல அப்படியே உங்க வலது கையினுடைய உள்ளங்கையில அப்படியே குபு 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 குபுன்னு நிரம்புறத அப்படியே உணர்ந்து பாருங்க. உணர்ந்து பார்க்கணும். வானத்திலிருந்து ஒரு பிரபஞ்ச சக்தி ஒரு அருவி போல உங்களுடைய வலது கையினுடைய உள்ளங்கையிலே பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது. நல்லா அப்படியே அருவி மாதிரி கொட்டுது பாருங்க. உங்க வலது கை ஃபுல்லா அந்த ஆற்றல் நிரம்புது பாருங்க. உணர்ந்து பார்க்கணும். பிரபஞ்ச வான்காந்த பேராற்றல், இந்த தெய்வீக சக்தி உங்கள் வலது கைகளிலே அப்படியே ஒரு அருவி போல பாய்ந்து, இப்ப மேல இருந்து தண்ணி ஊத்துனா எப்படி உங்க கையில விழுகுமோ அப்படி அந்த சக்தி நிரம்புறத உணருங்க. சரி, போதும் போதும். இப்போ உங்களோட வலது கையை மேல கீழே அசைச்சு பாருங்க. அசைச்சு பாருங்களேன், எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பாருங்க. இப்ப இடது கையை மேல கீழே அசைச்சு பாருங்க. இடது கை காத்துல ஆடுற மாதிரி ஆடும். வலது கை ஒரு வெயிட்டா தூக்கிட்டு இறக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இருக்கா? இருக்கா? வெரி குட். இப்போ இந்த 2 கையை அப்படியே மெதுவா தேய்ங்க. 2 கையும் சேர்த்தி வச்சு, உள்ளங்கை சேர்த்தி வச்சு மெதுவா தேய்ச்சிட்டு 2 கை உள்ளங்கையும் கண்களை வச்சுக்கோங்க.
அந்த எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது உங்க கண்ணுக்குள்ள போச்சுன்னா உடம்புக்குள்ள போயிடும். ஓகே, சரி. இப்போ எவ்வளவு பேருக்கு வெயிட்டா தெரிஞ்சது? வெயிட்டா தெரிஞ்சதுன்னா எஸ்ன்னு போடுங்க. வெறும் எஸ்ஸோ ஒய்எஸ்ஓ ஆமாமா ஏதோ ஒன்று போடுங்க. வெரி குட். எல்லாருமே சேட் பண்ணுங்க. ஏன், என்ன கஷ்டம்? சரிதானுங்களா? அதெல்லாம் பண்ணி பழகிக்கணும். வெரி குட், வெரி குட். சரிதானா? இப்ப என்னாச்சுங்க? ஒன்னும் ஆகல. சரிதானா? நீங்க நினைச்சா பிரபஞ்ச சக்தி உங்க கையில வந்து நிரம்பும். அப்படி நிரம்பிருச்சுன்னா உங்க கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த படத்துல காமிக்கிறேன் பாருங்க, அப்படி இருக்கும். சரியானா? வடிவேல் விவேக் சொல்லுவார்ல, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி அவர் நெகட்டிவா சொல்லுவாரு, இது பாசிட்டிவா. சரியாங்களா? உங்க கைகள்ல ஆற்றல் வந்து இப்ப அபரிமிதமா இறங்கி நிற்கும். சரிதானா? கொஞ்ச நாளைக்கு ஃபர்ஸ்ட் மசாஜ் பண்றப்ப நீங்க என்ன பண்ணணும், 2 கையையும் தூக்கி மேல வானத்தை பார்த்த மாதிரி கூட வச்சுக்கிட்டு, ரொம்ப நேரம் பண்ண வேண்டாம், ஒரு 10 செகண்ட் அந்த பிரபஞ்ச சக்தி அப்படியே உங்க உள்ளங்கையில அப்படியே பாயிற மாதிரி நினைச்சுக்கோங்க. நினைச்சா உங்க கையில ஃபுல்லா அந்த பவர் வந்துடும். ரெண்டாவது, உங்க மனதின் மூலமாவும் நீங்க அந்த கையில நினைச்சீங்கன்னா உங்க மனோசக்தியும் அந்த கையில குவியும், பிரபஞ்ச சக்தியும் உங்க கையில குவியும். 2 சக்தியா ஆல்ரெடி உங்க கையில இருந்து ஒரு சக்தி வெளியே வந்துட்டு இருக்கு, அதுவும் உங்களுக்கு தெரியுமில்ல. ஆல்ரெடி உங்க கையில இருந்து ஒரு எனர்ஜி வெளியே வந்துட்டு இருக்கு. இப்ப மனோசக்தியும் குவிஞ்சிருச்சு, பிரபஞ்ச சக்தியும் குவிஞ்சிருச்சு. இப்ப உங்க கை ட்ரிபிள் மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜெட்டிக் ஹேண்டா மாறிடுச்சு. ஓகேவா? இப்ப இந்த கைய வச்சு உங்க உடலினுடைய சில பகுதிகளிலே நீங்க என்ன பண்ண போறீங்க, மசாஜ் பண்ண போறீங்க. சரிதானுங்களா? இப்ப உங்க உடம்பு அப்படிங்கிறது என்ன, நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்த. நம்ம உடம்பு அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஜீவகாந்த சக்தி திணிவு பெற்றிருக்கிற ஒரு களம். நம்ம உடல் முழுக்க என்ன இருக்குதுங்க, ஜீவகாந்த ஆற்றல் திணிவா இருக்கு. சரிங்களா? அந்த ஜீவகாந்த ஆற்றல் தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்களையும் இயக்கிட்டு இருக்கு, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் இயக்கிட்டு இருக்கு. சரிதானுங்களா? அதாவது இப்படி நினைச்சுக்கோங்க, இப்ப உங்க வீட்டுக்கு 240 வோல்டேஜ் வந்து பவர் வருது ரெகுலரா கரண்ட் கம்பத்துல இருந்து. இப்போ அதுல ஒரு 140 வோல்டேஜ் தான் வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல அந்த பொருள் எல்லாம் எப்படி வேலை செய்யும் பார்த்திருக்கீங்களா? ஃபேன் மெதுவா சுத்தும், லைட் டல்லா எரியும், மிக்சி போட்டா ஓடாது, டிவி எடுக்காது. கரெக்டா? இது எனர்ஜி கம்மி. சரிதானுங்களா? எனர்ஜி லோவா வருதுன்னு சொல்றீங்கல்ல, அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள எல்லா இடத்துலையும் இந்த மின்காந்தம் போல இந்த ஜீவ காந்தம், இது ஒரு கரண்ட், பயோ கரண்ட். இந்த கரண்ட் அபரிமிதமா இருந்ததுன்னா அங்க இருக்கிற உறுப்புகள் எல்லாம் அற்புதமா வேலை செய்யும். சரிதானுங்களா? அங்க இருக்கிற செல்கள் எல்லாம் நல்லா வேலை செய்யும். அங்க இருக்கிற உறுப்புகள் எல்லாம் நல்லா வேலை செய்யறதோடு மட்டும் இல்லாம நாளமில்லா சுரப்பிகள் நல்லா சுரக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ரத்த ஓட்ட, வெப்ப ஓட்ட, காற்று ஓட்டம் நல்லா ஓடுறதுக்கு ஆரம்பிக்கும். சரிதானுங்களா? குறிப்பாக இந்த பயிற்சியை நம்ம சில இடங்கள்ல பண்ணுவோம். ஒண்ணு வயிற்றுப்பகுதி. அது ஏன் வயிற்றுப்பகுதியில நம்ம பண்றோம் அப்படின்னா, தொப்புளை சுற்றி வயிற்றுக்குள்ளதான் நம்ம உடம்புனுடைய மிக முக்கியமான செயலான செரிமானம் நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றுக்குள்ள போகுது, இரைப்பை. அந்த இரைப்பை நல்லா வேலை செஞ்சாதான் நீங்க சாப்பிட்ட சாப்பாடு நல்லா கூலா மாறி சிறுகுடலுக்குள்ள போகும். சிறுகுடல் நல்லா வேலை செஞ்சாதான் அந்த எனர்ஜி எல்லாம் பிரிச்சு நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல இருக்கிற சக்தி எல்லாம் ரத்தத்துல கலக்கும். அது பெருங்குடல் வழியா, கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, கணையம் வழியா பல ஹார்மோன்கள் உள்ள வந்து இன்சுலின் எல்லாம் கலந்து அந்த நீங்க சாப்பிட்ட சாப்பாடு சக்தியா உங்க உடல் முழுக்க போகணும்னா செரிமான மண்டலம் மிக மிக முக்கியம். அப்ப இந்த பயிற்சி உங்க செரிமான மண்டலம் அனைத்தையும் முழுசா கியூர் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க கையை வச்சு உங்க வயிற்றை சுத்தி மசாஜ் பண்ணுவீங்க. நான் இப்ப எப்படின்னு பண்ணி காமிக்கிறேன். சரிதானுங்களா? அப்ப அப்படி மசாஜ் பண்ணும்போது உங்க கைகள்ல இருக்கிற அபரிமிதமான ஆற்றல்
உங்க உடலுக்குள்ள போய் உங்க உடலுக்குள்ள இருக்கிற இன்னர் ஆர்கன்ஸுக்கெல்லாம் எனர்ஜி கொடுத்து அங்க ஏதாவது குறைபாடுகள் இருந்தா அதையும் சரி பண்ணிரும். அந்த உறுப்புகள் அந்த ஹார்மோன் ஏதாவது சுரக்காம இருந்தா அதை நல்லா சுரக்க வச்சிரும். எனர்ஜியை சப்ளை பண்ணிரும். லோ வோல்டேஜை கரெக்டான வோல்டேஜா பண்ணிரும். அப்ப உறுப்புகள் நல்லா வேலை செய்யும். வயிற்றுறுப்புக்கு மட்டும் நீங்க மசாஜ் கொடுக்கறது இல்லை, சரிதானுங்களா? மேல மார்பக பகுதி, இருதயம், நுரையீரல், இது எல்லாத்துக்கும் நீங்க அந்த எனர்ஜியை சப்ளை பண்ணுவீங்க இந்த பயிற்சியில, சரிதாங்களா? அப்படி சப்ளை பண்றப்ப உங்களோட இருதயத்திற்கு ஆற்றல் அபரிமிதமா கிடைக்கும், நுரையீரலுக்கு ஆற்றல் அபரிமிதமா கிடைக்கும். அப்ப இருதயம் நுரையீரலும் நம்ம லைஃப்ல நம்ம உயிர் வாழ்வதற்கான மிக முக்கியமான 2 உறுப்பு. இருதயம் நின்னாலும் செத்துருவோம், நுரையீரல் நின்னாலும் செத்துருவோம். புரியுதுங்களா? அப்ப இந்த 2 உறுப்புகளுக்கும் பவர் கொடுக்கிற வெரி பவர்ஃபுல் பிராக்டிஸ் இது, சரிங்களா? இது முதல் 2 ஸ்டேஜ். இது போக நிறைய வர்ம புள்ளிகள் இந்த பயிற்சியில நம்ம இயக்கத்துக்கு கொண்டு வர்றோம், சரியானுங்களா? நான் அதுக்கு என்ன பண்றேன்னா, முதல்ல இந்த பயிற்சியை எப்படி செய்யறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த பயிற்சியில் இருக்கிற மிக முக்கியமான தகவல்களை சொன்னா உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். அதனால இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பயிற்சிக்குள்ள போயிடுவோம், சரிங்களா? நீங்க ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் அந்த பயிற்சியை பார்த்துருங்க. ஏன்னா நான் சொல்லுவேன், இப்போ வயிற்றுல இந்த இடத்துல இப்படி தேய்ச்சிங்கன்னா இப்படி உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குன்னா, நீங்க எப்படி தேய்க்கிறதுனே தெரியாம அது கேட்கறதுக்கு தெரிஞ்சுட்டு அது கேட்டீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவா உங்க மனசுக்குள்ள பதியும். அதனால ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், அது நீங்க இதை மட்டும் இப்போ அந்த பயிற்சி எப்படி பண்றதுன்னு மட்டும் நீங்க பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இதனோட எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லா நான் உங்களுக்கு டீட்டெயிலா கிளியரா சொல்றேன். ஓகே, இதுல ஊறுப்பட்ட வர்ம புள்ளிகளுங்க 1 2 இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-60 வர்ம புள்ளிகளுக்கு மேல இந்த 2 நிமிஷ பயிற்சியிலேயே நீங்க ஆக்டிவேஷன் பண்ணிடுவீங்க. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் பிராக்டிஸ்ல கிட்டத்தட்ட 50-60 வர்ம புள்ளிகளை இயக்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பிராக்டிஸ் இந்த உடல் தேய்த்தல், சரிதாங்களா? அது பேர் மசாஜ் பிராக்டிஸ், சரிதாங்களா? பாடி மசாஜ். இது நான் உங்களுக்கு அதை சொல்றேன், ஒரே நிமிஷம். வாழ்க வளமுடன். அடுத்த இந்த படம் தெரியுதான்னு பாருங்க. இது ரொம்ப ஈஸியான பயிற்சி, அதனால இப்ப நீங்க செய்ய வேண்டாம், முதல் கவனிச்சுக்கோங்க. அப்புறம் நான் சொல்றப்ப நீங்க செய்யலாம். எப்படி செய்யறாங்கன்னு நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கணும் ஆனா, சரிங்களா? இது ஒவ்வொன்றுமே இது கொஞ்சம் நுட்பமான விஷயம், நான் எப்படின்னு சொல்லிட்டே வர்றேன், ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க. பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி, உடல் தேய்த்தல் மசாஜ். உடம்புல இருக்கிற உறுப்புகளுக்கு நம்மளோட கைகள்ல இருந்து காந்த ஆற்றலை கொடுக்க போறோம். முதல் நிலை, வலது கை தொப்புளை சுற்றி சுழற்சி. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உங்களோட வலது கை ரைட் ஹேண்ட தொப்புள் இங்க இருக்கு நடுவுல, சரிதானுங்களா? தொப்புளை சுற்றி, சரியாங்களா? இந்த தொப்புளை சுத்தி உங்க கை வரணும், சரியாங்களா? தொப்புள் மேல வரக்கூடாது, தொப்புளுக்கும் மேல உங்க கை வச்சிருக்கணும், ஓகேவா? அப்ப இது சுற்றி வர்றப்ப, அம்மா ஏதோ மைக் ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க, ஜமுனாமா. ஓகே, இப்ப என்ன பண்ணணும், இந்த வயிற்றை சுற்றி நீங்க தேய்ச்சி கொடுக்கணும். நான் இப்ப சொன்னேன்ல, நம்ம வயிற்றுல இந்த இடத்துல லெஃப்ட் சைடு ரைட் சைடு உங்களோட வலது பக்கம் இந்த இடத்துல கல்லீரல் இருக்கு, நடுவுல இரைப்பை இருக்கு, இந்த பக்கம் மண்ணீரல் இருக்கு, இங்க சிறுகுடல் இருக்கு, இங்க பெருங்குடல் இருக்கு, இந்த இடத்துல மலக்குடல் இருக்கு, சரியான? இதுக்கு பின்னாடி 2 கிட்னி இருக்கு, முதுகுத்தண்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் நீங்க இப்ப கையில இருந்து கொடுக்கிற எனர்ஜி அபரிமிதமா உங்க உடம்புக்குள்ள இறங்கும். நீங்க நல்ல மெடிடேஷன் பண்றவங்களா இருந்தா, ஹீலிங் டெக்னிக் கத்துக்கிட்டவங்களா இருந்தா, உங்க எனர்ஜி உங்க உறுப்புகளுக்குள்ள போறதையே உங்களால ஃபீல் பண்ண முடியும். நீங்க அது கொஞ்ச நாள் பழக பழக அதெல்லாம் கத்துக்கலாம், சரிங்களா? இப்ப என்ன பண்ண போறோம், இந்த உள்ளங்கையை நல்லா முட்டி இருக்கணும், இந்த விரல்கள் 4 விரல்களும் நல்லா முட்டி இருக்கணும், 5 விரலுமே.
எல்லாத்தையும் சேர்த்து இந்த வயிற்றை சுத்தி தேய்க்க போறோம். சரிங்களா? தேய்க்கிறப்ப இங்க பாருங்க, இது அடிவயிறு வரைக்கும் உங்க கை வரணும். அவர் சுத்துவார் பாருங்க. 1 வலச்சுழலாக. எங்க போகுது பாருங்க, அடிவயிறு வரைக்கும் போகணும். 3 அதுல ஒரு டெக்னிக் இருக்கு, நான் the சொல்றேன். opposite. Start 1 ஆப்போசிட்ல 3 2 3 again clockwise. Start 1 2 3 okay. ஓகே. இப்ப கிளாக் வைஸ் 3 டைம், அப்படியே கவுண்டர் கிளாக் வைஸ் 3 டைம், அகைன் கிளாக் வைஸ் 3 டைம், மொத்தம் 9 முறை சுத்துறீங்க. சுத்துறப்ப ஒரு கவனம் எப்படி இருக்கணும்னா, கொஞ்சம் கைய அழுத்தி வச்சு தேய்க்கணும். இதுக்கு பேர் வந்து மசாஜுங்க. மசாஜ் பண்றேன்னா எப்படி பண்ணுவீங்க? சரியாங்களா? கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சாதான் அதுக்கு பேர் மசாஜ். நிறைய பேர் என்ன பண்றாங்க, கையை சும்மா வச்சு தேய்க்கிறாங்க. அப்படி தேய்க்கிறது வேஸ்ட். எனர்ஜி அழுத்தமா உள்ள போகாது. சரிங்களா? கொஞ்சம் நல்லா அந்த தோலை நல்லா அழுத்தி உரசி நல்லா தேய்ச்சி விடணும். அப்பதான் அங்க இருக்கிற செல்கள் எல்லாம் ஆக்டிவேஷன் ஆகும். அந்த எனர்ஜி உள்ள போய் இப்ப என்ன பண்ணுதுங்க, உங்க கையில இருந்து அப்படியே உங்க உடல் உள் உறுப்புகளுக்கு எனர்ஜி பாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணி அதை செய்யணும். இது முதல் நிலை. அந்த கை அப்படியே மேல கொண்டு போய்க்கோங்க. இடது மார்பு காம்பை சுற்றி சைடுல பக்கவாட்டுல அக்குள் பகுதியில போயிட்டு வரணும். ஸ்டார்ட் 1. இது பாருங்க, இது அதே வலது கை இங்க சுத்தி முடிச்சோன்னே அப்படியே இடது மார்பக பகுதி கொண்டு போயிடணும். சரிங்களா? இந்த இடது மார்பக பகுதியில சுத்திட்டு வர்றப்ப ஃபர்ஸ்ட் வெளியே வரணும். இங்க கை வச்சு முதல்ல அக்குள் பகுதியில போகணும். அப்படியே சுத்திட்டு மறுபடியும் இங்க வரணும். சரிதானுங்களா? இந்த மார்பு காம்பை சுற்றி செய்யணும். மார்பு காம்புல கை டச் ஆகக்கூடாது. சரிதானுங்களா? ரைட். இந்த மாதிரி கிளாக் வைஸ் 3 டைம். 2 3 opposite. 1 2 3 again opposite. 1 2 3 ஓகே. இப்போ இடது கை வலது மார்பு காம்பை சுற்றி நம்ம சுழற்சி. தேர்டு அதே மாதிரி தான், சேம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பண்ண மாதிரியே வலது பக்கம் மார்பு. ஏன்னா இந்த இடத்துல தான் என்ன இருக்குங்க, நம்மளோட இருதயம் இருக்கு, நம்முடைய நுரையீரல் இருக்கு. அதுக்கு முழுசா எனர்ஜி போறதுக்கான பிராக்டிஸ் இப்ப கொடுக்குறோம். அந்த பக்கம் செய்யறப்ப மேக்சிமம் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இருதயத்துக்கு பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் செய்யறப்ப கொஞ்சம் நுரையீரலுக்கு அதிக சக்தி போகும். ஸ்டார்ட் 1 கிளாக் வைஸ் வெளிப்புறமா சுத்தணும். ஃபர்ஸ்ட் 2 3 opposite. 1 2 3 again opposite. 1 நல்லா அக்குள் பகுதியில போயிட்டு வரணும், கீழே போயிட்டு வரணும். அங்கெல்லாம் நிறைய வருமானம் நான் சொல்றேன். ஓகே, ரிலாக்ஸ். சரி, இப்போ இந்த பயிற்சிய நம்ம நேரடியா உடம்புல கை படுற மாதிரி செய்யறது மிக மிக சிறப்பு. அப்பதான் நம்ம தோலோட நம்ம கை தோல் இணையும் போது அந்த எனர்ஜி ஃபுல்லா உள்ள போய் உள்ள உறுப்புகளுக்கு அந்த எனர்ஜியை பாஸ் பண்ணும். சரியாங்கண்ணா? ஆனா பொது இடங்கள்ல நாம பனியன் மேலேயோ ஷர்ட் மேலேயோ துணி மேலேயோ செஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. பொதுவா ஒரு இடத்துல செய்யறப்ப அப்படி செய்யுங்க. பட் நீங்க வீட்டுல செய்யறப்ப நேரடியா உங்க உடம்புல மேல கை படுற மாதிரி செய்யணும். அது இந்த மார்பு காம்புல ஏன் படக்கூடாதுன்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த மார்பு காம்பு அப்படிங்கிறது இயற்கையில நம்ம பாலுணர்வை தூண்டக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த இடத்துக்கு இருக்கு. சரியானுங்களா? அதனால அந்த இடத்துல கை டச் பண்ணாம பண்ணணுங்கிறது இந்த பயிற்சியினுடைய ஒரு முக்கியமான ஒரு விதி. சரிங்களா? அது எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கணும். ரைட். அடுத்தது 2 கட்டை விரல்கள் காதுகளுக்குள்ள வச்சு நம்ம சுழற்சி பண்ண போறோம். சரிங்களா? ஓகே, கட்டை விரல் காதுகளுக்குள்ள வச்சுக்கலாம். இப்போ அவர் கட்டை விரலை எப்படி வச்சிருக்காருன்னு பாருங்க. சரிங்களா? 4 விரலை மடக்கிட்டு கட்டை விரல் 2ஐயும் காதுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறாரு. சரிங்களா? வச்சுட்டு என்ன பண்றாரு, காது ஓட்டை இருக்குல்ல அதுக்குள்ள வச்சுக்கிட்டு ஜென்டிலா சுத்தணும். சரிங்களா? அவர் சுத்துவார். இப்போ கவனிங்க. கிளாக் வைஸ் 1 2
3. Opposite 1, 2, 3. Again clockwise 1, 2, 3. சரிங்களா? அதாவது என்ன கான்செப்ட்னு புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட காதினுடைய உள்பகுதி இருக்குல்ல, அந்த உள்பகுதியில நிறைய வர்ம புள்ளிகள் இருக்கு. சரிதானுங்களா? இப்ப அந்த வர்ம புள்ளிகளை இயக்கணும். இன்னும் நம்ம காதுகள்ல உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுமே இணைஞ்சிருக்கு. அது நான் அந்த பயிற்சி முடிச்சோன்னையும் விளக்கம் வர்றப்ப அதை சொல்றேன். அப்ப அந்த உள்பகுதியில் இருக்கிற அந்த வர்ம புள்ளிகளும் உறுப்புகளும் இயங்கணும்னா நீங்க அதை அழுத்தி கொடுக்க முடியாது, கஷ்டமா இருக்கும். அதனால கைகளை உள்ள வச்சு கைகளை ரொட்டேட் பண்ணீங்கன்னா அந்த கையினுடைய எல்லா பகுதியும் காதினுடைய உள் பக்கத்துல எல்லா பகுதியிலையும் அழுத்தம் கொடுத்துரும். அதுக்காக பண்ணப்பட்ட ஒரு பயிற்சி. நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம்னா காதுக்குள்ள கையை விட்டு இந்த ஸ்க்ரூ டிரைவர் திருப்புவீங்கல்ல, அந்த மாதிரி திருப்புவாங்க. அப்படி திருப்பக்கூடாது. ஸ்க்ரூ டிரைவர் போட்டு திருப்புற மாதிரி அப்படி திருப்பக்கூடாது. இது சுழற்சி, ஜென்டிலா ஒரு சுழற்சி பண்ணணும். ஓகே, அப்படியே காது மடலை பிடிச்சு விடுங்க. இப்ப பாருங்க, மேல இருந்து கீழே, காதை கீழ இருந்து மேல, அகைன் மேல இருந்து கீழே. கட்ட விரல் உள்ள இருக்கணும், 4 விரல் வெளிப்பக்கம் இருக்கும். இப்ப இந்த காது நான் அந்த விளக்கம் வர மறுபடியும் சொல்றேன். நல்லா பிடிச்சு விடணும்னு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. எப்படி கால் பாதங்கள்ல எல்லா இடத்தையும் அழுத்தி கொடுக்குறீங்களோ அது மாதிரி உங்க காது பகுதியில எல்லா இடத்தையும் அழுத்தி கொடுக்கணும். ஒரு சின்ன இடத்த கூட காதுல வெட்டக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், நம்ம காதுக்குள்ள உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளுக்கும் தொடர்பு இருக்கு. அது படம் போட்டு சொல்றேன் உங்களுக்கு. அதனால மேல இருந்து கீழே, கீழ இருந்து மேல, மறுபடியும் மேல இருந்து கீழே அழுத்தணும். குறிப்பா இந்த காதனுடைய உள்பகுதியில ஒரு சின்ன மடல் மாதிரி இருக்கு பாருங்க, நீங்க தொட்டு பாருங்க. உங்க காது பெரிய மடல் இருக்குல்ல, சரியாங்களா? அந்த பெரிய மடல்ல உள்பகுதியில ஒரு குட்டியா ஒண்ணு இருக்கா, சின்ன மடல். அந்த இடத்தையும் நீங்க அழுத்தி கொடுக்கணும். அது வர்மால மிக முக்கியமான புள்ளி, செவிக்குற்றி காலம்னு சொல்லுவாங்க. சரியாங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது வரப்பு விளக்கம் சொல்றேன். அதனால காதுல எந்த இடத்தையும் விடாம நல்லா அழுத்தி கொடுக்கணும். மேல இருந்து கீழே, கீழ இருந்து மேல, மீண்டும் மேல இருந்து கீழே. ஓகே, இப்ப நெற்றி போட்டு கிளாக் வைஸ் ஸ்டார்ட். நெற்றி போட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். தலைவலினா உங்க கை நேரா அங்க போய் தலையை பிடிச்சுக்குவீங்க. வாமிட் ஒருத்தங்க எடுத்தாங்கன்னா நேரா போய் நெற்றி போட்டுல கை வச்சு தலையை பிடிச்சிங்கன்னா அது உடனே கண்ட்ரோல் ஆகும். சரிதானுங்களா? தைலம் தேய்க்கிறதுனா நிறைய பேர் எடுத்து விக்ஸ் எடுத்து தைலத்தை எடுத்து தலையில தேய்ப்பீங்க. அந்த இடம் நெற்றி பொட்டு. இது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பிளேஸ். சரிங்களா? ஒரு டைலாக் ஒண்ணு இருக்கு தெரியுமா, பொட்டுல அடிச்சா பொட்டுன்னு போயிடுவான்னு. அந்த பொட்டு தான் இந்த பொட்டு. சரிதானுங்களா? சாதாரண இடம் இல்ல, வர்மால வெற்றிடம் நம்ம உடம்புல இருக்கிற ஒரே பாயிண்ட் அதுதான். அங்க ஓங்கி அடிச்சா உயிர் போயிடும். சரிதானுங்களா? அதனால அந்த இடத்துல மட்டும் அழுத்தம் கொடுக்க கூடாது, பிரஷர் கொடுக்க கூடாது. லைட்டா, இப்ப குழந்தைய தொட்டீங்கன்னா எப்படி தொடுவீங்க, சாஃப்டா, அந்த மாதிரி ஜென்டிலா டச் பண்ணி கிளாக் வைஸ் 3 டைம், ஆன்டி கிளாக் வைஸ் 3 டைம், தென் கிளாக் வைஸ் 3 டைம் சுத்தணும். கவனிங்க. 1, 2, 3. ஆப்போசிட் 1, 2, 3. அகைன் ஆப்போசிட் 1, 2, 3. சிம்பிள். உங்க கட்டவிரல் ரேகம் முழுக்க அந்த இடத்துல படுற மாதிரி வச்சுக்கலாம். சரியாங்களா? கட்டவிரல் ரேகம் முழுக்க அந்த இடத்துல படுற மாதிரி வச்சுட்டு ஜென்டிலா டச் பண்ணி சுத்துங்க. அது மிக முக்கியமான உயிர் அடங்கல் புள்ளி. சரியான அந்த உயிர் அடங்கல்னு பேசணும்ல, அது முக்கியமான ஒரு உயிர் அடங்கல் சொல்றேன். ஓகே, இப்ப மூக்குக்கான மசாஜ். இது 6வது பயிற்சி, மூக்குக்கான மசாஜ். மூக்குல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. மூக்குனோட ஓரப்பகுதியில சைனஸ், இந்த ஈஸ்னோஃபோலியா, ஆஸ்துமா எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கான பாயிண்ட்ஸ், அலர்ஜி எல்லாம் கண்ட்ரோல் பண்ற பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ண போறோம். கவனிங்க. ஸ்டார்ட். மேல இருந்து கீழே. கை எப்படி வச்சிருக்காரு பாருங்க. மேல உங்க கண்ணுக்கு மேல புருவத்துக்கிட்ட 2 கையினுடைய உள்ளங்கையினுடைய அடிப்பகுதி வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு அங்க ஸ்டார்ட். 1. நல்ல சரிங்களா? சுண்டலோட எட்ஜ் கடைசி வரைக்கும் வரணும். 2, 3. பாருங்க எப்படி அந்த மூக்குனோட சைடு இருக்குல்ல, மூக்குனுடைய ஓரத்துல உங்க சுண்டு விரலினுடைய கடைசி வரைக்கும் வர்ற மாதிரி நல்லா இழுத்துட்டு வரணும், அழுத்தி. ஓகே, முகத்துக்கான மசாஜ் நல்லா. சரிங்களா?
இது கடைசி முகத்துக்கான மசாஜ். ஃபேஸ் வாஷ் பண்ற மாதிரி கீழே தாடை கிட்ட வச்சுக்கணும். கீழ இருந்து மேல போய் சைடுல வரணும். ஸ்டார்ட். 1 கீழ இருந்து நல்லா பிரஷரா செய்யலாம். 2 நல்லா அழுத்தி செய்யணும். 3 சும்மா மூஞ்சி கழுவுற மாதிரி தான். ஆனா ஓகே. ரிலாக்ஸ். இப்போ கைகளை ரிலாக்ஸாக வச்சுட்டு உங்கள் முகத்து பகுதியில் கவனிச்சிங்கன்னா உங்கள் முகத்தில் பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஓடுறதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓகே. எக்ஸலண்ட், சூப்பருங்க. இப்போ எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, தெரிஞ்சிட்டிங்களா? இப்போ நம்ம கையில் இப்போ என்ன பண்ணுறோம், ஃபுல் எனர்ஜி ஏற்றுறோம். சரிங்களா? எனர்ஜி ஏற்றிட்டு அந்த பயிற்சியை பண்ணுறோம். இந்த பயிற்சி பண்றப்ப இந்த காதுகள், நான் சொன்னேன்ல காதுகளை ஏன் அழுத்தணும், அது அழுத்துறப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னேன்ல. இங்க பாருங்க, நம்ம உடம்புல கால் பாதங்கள்ல எப்படி எல்லா உறுப்புகளும் இணைஞ்சிருக்கோ அப்படி நம்ம உடம்புல எல்லா இடமும் நம்ம காதுல இயற்கை இணைச்சிருக்கு. ஒரு மனுஷன் அப்படியே தலைகீழ நிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. சரியானுங்களா? அதாவது நீங்க இந்த பொசிஷன் பாருங்க. ஒரு குழந்தை அம்மா வயிற்றுக்குள்ள படுத்திருந்தா எப்படி இருக்குமோ அதே பொசிஷன்ல இந்த காது இருக்கும். நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். சரிங்களா? அப்ப காதை நீங்க எந்த அளவிற்கு கரெக்டா ப்ரெஷர் கொடுத்து அழுத்துறீங்களோ அப்ப உடம்புனுடைய எல்லா பகுதிக்கும், சரிங்களா, அது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடத்துக்கும், எல்லா ஜாயிண்ட்டுக்கும், எல்லா உறுப்புகளுக்கும் எனர்ஜி போகும். ஏன்னா காதுகள்லயே அக்குபஞ்சர் பண்ற ஒரு மருத்துவ முறை இருக்கு. சரிங்களா? அதே போல கண்களுக்குள்ள எல்லா உறுப்பு தொடர்பு இருக்குதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். உங்க கைகள்ல எல்லா உறுப்பும் தொடர்பு இருக்கு. உங்க கால்கள்ல எல்லா உறுப்பும் தொடர்பு இருக்கு. இயற்கை எல்லாவற்றையும் அப்படித்தான் அமைச்சு வச்சிருக்கு. அப்ப நீங்க காதுல ஒரு இடத்த கூட விடக்கூடாது. சரியா? இங்க பாருங்க, இந்த இடம் தெரியுதா? இன்னர் நோஸ், இன்னர் ஏர். உள்பக்கமான மூக்கு, உள்பக்க கண்களுக்கு அந்த செவிக்குற்றி காலம் அப்படின்னு சொல்ற அந்த சின்ன இடம் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கு. அது வர்மால மிக முக்கியமான இடம். சரியாங்களா? உங்களோட முதுகுத்தண்டு, கை, கால், மூட்டுக்கள், சரியாங்களா, உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் நீங்க காது அழுத்துறதால எனர்ஜி போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரிதானுங்களா? ரைட். இப்போ உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் நான் இதுல சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம். இப்ப இது ஓகே. உடல் தேய்த்தல் அப்படிங்கிறது நம்ம பயிற்சியில 7ஆவதாக நாம கற்றுக்கொள்ற பயிற்சி. எத்தனாவது பயிற்சிங்க? 7ஆவது பயிற்சி. கைப்பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி, மகராசனம் வரைக்கும் 6 பயிற்சி. இது 7ஆவது பயிற்சி. நம்ம உடம்புல மொத்தம் 10 உயிரடங்கல் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? 10 உயிர் அடங்கக்கூடிய இடம். அந்த 10 உயிரடங்கள்ல கிட்டத்தட்ட 7 உயிரிடங்கள் நம்ம முன்னாடி பயிற்சிகள்ல பார்த்தோம். சரிதானுங்களா? இன்னும் 3 உயிரிடங்கள் இந்த உடல் தேய்த்தல் பயிற்சியில தான் இருக்குது. அது நான் என்னென்னு உங்களுக்கு லைனா சொல்லிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க முகத்தை தேய்த்து விடுறோம் இல்லையா? அந்த இடத்துல, அந்த முகத்தை தேய்த்து விடுறதுல முகத்துல மட்டும் கிட்டத்தட்ட 25 வர்ம புள்ளிகள் இருக்கு. சரிங்களா? அதை நான் முகத்தோட படம் உங்களுக்கு காமிக்கிறேன். முகத்துல மட்டும் 25 வர்ம புள்ளிகள் இருக்கு. நீங்க முகத்தை தேய்க்கிறப்ப அத்தனை வர்ம புள்ளி இயக்கத்துக்கு வந்துடும். சரிங்க? எப்படி கண் பயிற்சியில கண்ணுல வைக்கிறப்ப வர்மா இயக்கத்துக்கு வருதோ அப்படி முகத்தில் இருக்கிற பல வர்ம புள்ளிகள் இயக்கத்துக்கு வரும். அதே மாதிரி நம்ம உடம்பினுடைய 30% நரம்பு மண்டலம் எந்த இடத்துல ஆக்குப்பை ஆகுதுன்னா வயிற்று பகுதி. சரிதானுங்களா? அப்புறம் மார்பக பகுதி, அதாவது ஜீரண மண்டலம், காற்று ரத்த ஓட்ட மண்டலம், முகத்துல. சரியாங்களா? கிட்டத்தட்ட 30% நரம்பு மண்டலம் இயக்கத்துக்கு வருது. இன்னும் தலைப்பகுதியில அபரிமிதமான ஆற்றல் உள்ள கொண்டு போய் சேர்க்கப்படுறதுனால அங்க இருக்கிற நரம்புகள் எல்லாமே இயக்கத்துக்கு வருது. சரிங்களா? இப்போ இதுல என்ன செய்யறேன்னா, நம்மளோட ஜீவகாந்த ஆற்றலை
உடலுக்குள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் கொடுக்கிறோம். கூடவே வான்காந்த ஆற்றலும் உள்ள இறங்குது. நீங்க எங்க மனம் நினைக்கிறீங்களோ அங்க ஜீவகாந்த சக்தி குவியும். இன்னும் கொஞ்சம் வான்காந்த ஆற்றல் இறங்குதுன்னு நீங்க நினைச்சிட்டா அந்த வான்காந்த ஆற்றலும் உள்ள இறங்கி நம்ம உறுப்புகளுக்கான ஆற்றலை கொடுத்து அவற்றை நன்கு இயங்க வைத்து அவற்றில் இருக்கிற குறைபாடுகளை போக்கி எல்லா நோய்களையும் குணப்படுத்தும். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? வயிற்றை சுத்தி தேய்க்கிறீங்களா? அப்ப வயிற்றுல என்னென்ன உறுப்பு இருக்கு? இரைப்பை இருக்கு. சரியானா? இரைப்பையினுடைய மேல் பகுதி, நடுப்பகுதி, அடிப்பகுதி, அப்புறம் மண்ணீரலினுடைய அடிப்பகுதி, அப்படியே பெருங்குடல் பகுதி, அப்படியே சுத்திட்டு வர்றப்ப அப்படியே மலக்குடல். சரியாங்க? அப்படியே கீழே வந்து சிறுநீர்ப்பை, கூடவே கீழே வந்து கர்ப்பப்பை இருக்கு. கர்ப்பப்பைக்கும் எனர்ஜி கொடுக்குறீங்க, சிறுநீர்ப்பைக்கும் எனர்ஜி கொடுக்குறீங்க. அப்படியே சிறுகுடல், பெருங்குடல், இந்த ரெண்டும் சந்திக்கக்கூடிய இடம் குடல் வாழ்வு அப்படின்னு சொல்ற அப்பண்டிஸ், கல்லீரலினுடைய அடிப்பகுதி. இது எல்லாத்துக்கும் ஒரே ரவுண்டுல நீங்க ரொட்டேஷன் பண்ணிடுறீங்க. சும்மா கையத்தான் சுத்துறீங்க, ஆனா எனர்ஜி இத்தனை உறுப்புகளுக்கு பாஸ் ஆகுது. சரியாங்களா? அப்ப இது சுத்துறப்ப என்ன சொன்னோம்? அடிவயிறு வரைக்கும் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு சொன்னோம். ஏன்? சரியானுங்களா? இந்த உள்ளங்கைய வச்சு நல்லா நீங்க அழுத்தி தேய்க்கும் போது நம்ம உள்ளங்கையில 2 வர்ம புள்ளி இருக்குதுன்னு பார்த்துருக்கிறோம் இல்லையா? சரியாங்களா? ஃபர்ஸ்ட் கைப்பயிற்சியில பார்த்துருக்குறோம். தட்சணை காலம், உள்ளங்கை வெள்ளை வர்மம். இந்த ரெண்டுமே நம்ம உடம்புல ஹார்ட்டும் லங்ஸும் நல்லா வேலை செய்யறதுக்கான வர்மம்னு படிச்சிருக்கிறோம். அப்ப நீங்க கையை வச்சு இயக்கும் போது உங்க கைகள் இருக்கிற வர்ம புள்ளியும் தூண்டப்படும், உங்க வயிற்றுப்பகுதியில் இருக்கிற வர்ம புள்ளியும் தூண்டப்படும். சரியாங்களா? இப்போ ஆண்களுக்கு இந்த வித்து சக்தி குறைபாட்டுக்கு ஒரு பயிற்சி இருக்கு, மான் பயிற்சி அப்படின்னு ஒரு பயிற்சி. அதெல்லாம் நீங்க வந்து ஆசிரியர் பயிற்சி வர்றப்ப உங்களுக்கு அந்த பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுப்போம். சரியாங்களா? ஆண்களுக்கு மான் பயிற்சி இருக்கு, பெண்களுக்கு மான் பயிற்சி இருக்கு. சரியாங்களா? அது பல்வேறு விதமான பலன்களை கொண்டது. அந்த நீங்க வேணா யூடியூப்ல போய் பார்க்கலாம், நான் ரெண்டையுமே பேசி போட்டிருக்கேன். ஆண்கள் பெண்களுக்கான மான் பயிற்சி ரெண்டுமே பேசி 2 பயிற்சி எப்படி பண்றதுங்கிறதையும் அதுல போட்டிருக்கோம். அந்த ஆண்களுக்கான மான் பயிற்சி செஞ்சா என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அதுல பகுதி பெனிஃபிட் இந்த மசாஜ்லயே நமக்கு கிடைச்சிரும். ஆண்களுக்கு அந்த உயிரணுக்களோட இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும். சரிங்களா? ரொம்ப குறிப்பாக ஆண்களுக்கு வந்து தண்டு வர்மம் அப்படின்னு ஒரு வர்மப்புள்ளி, பெண்களுக்கு உடுக்கை வர்மம் அப்படின்னு 2 வர்மப்புள்ளியும் பாலுணர்வு சார்ந்த, பால் உறுப்பு சார்ந்த வர்மப்புள்ளி. இந்த 2 வர்மப்புள்ளியுமே இந்த பயிற்சி செய்யறப்ப ஆக்டிவேட் ஆகும். அப்போ ஒரு மனிதன் பாலுணர்விலே குறைபாட்டோடு இருந்தாலோ அல்லது அதீத நாட்டத்தோடு இருந்தாலோ அது சமன் செய்யப்பட்டு அவனுக்கு முறையான பாலுணர்வுல ஒரு நிலைப்பாடு அவங்க வாழ்க்கையில அமையும். சரிதானுங்களா? அப்போ குழந்தை பேருக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இதுல உருவாகும் இந்த பயிற்சியில. அதே போல மேல வந்து 2வது மார்பக பகுதி சுற்றி தேய்க்கிறோம் இல்லையா? அதுல வந்து அக்குள் பகுதியிலிருந்து விலா எலும்பு பகுதி போறீங்கல்ல, வெளிப்பகுதியை சுத்தி போறீங்கல்ல, அக்குள் பகுதிங்கிறது உள்ள, அதுக்கு கீழே அப்படியே விலா எலும்பு பகுதி போய் மறுபடியும் மேல வர்றீங்க. அந்த அக்குள் பகுதி விலா எலும்பு பகுதி சேர்ற இடம் இருக்குல்லங்க, அதுதான் மிக முக்கியமான உயிரடங்கள், பிறர்த்தாரை அடங்கல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்த. சரிதானுங்களா? நீங்க நிறைய வர்மா ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா உங்களோட நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்றது அந்த பிறர் தாரை வர்மத்தை தான் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஒரு உயிரடங்கல். ஓகேங்களா? அதையும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நீங்களே ஆக்டிவேட் பண்ணிக்கிறீங்க. சரியாங்களா? இந்த வர்மா ஆக்டிவேட் ஆச்சுன்னா கடுமையான கழுத்து வலி குணமாகும். சரிங்களா? இப்போ கொரோனா உங்களுக்கு நல்லா தெரியும். சரிதானுங்களா? இந்த கொரோனாவுக்காக நம்ம எவ்வளவோ வந்து ப்ரிகாஷன்ஸ், முன் முயற்சியெல்லாம் எடுத்து பயிற்சியெல்லாம் பண்ணோம். சரிங்களா? இந்த பயிற்சியை முறையா செய்யும் போது நமக்கு அந்த பிறர் தாரை வர்ம புள்ளி உயிரடங்கல் இயக்கம் பெறும்போது அது நுரையீரலுக்கு ஆற்றலை கொடுத்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொற்றுக்கள் வராமல் பாதுகாக்கும். இன்னும் மார்பகத்தை சுற்றி நீங்க அழுத்தி விடும்போது பல வர்ம புள்ளிகள் இயக்கத்துக்கு வருது. சரியாங்களா? அடப்ப காலம், வெள்ளீரல் வர்மம், காரீரல் வர்மம், விலங்கு வர்மம், புஜ வர்மம், காக்கட்டை காலம், இந்த எல்லா வர்மத்தையும் நீங்க இயக்குறீங்க. இதை வந்து நீங்க சும்மா மசாஜா பார்க்காம
இது ஒரு வர்மா பிராக்டிஸா பாருங்க. வர்மாக்கு போனீங்கன்னா அந்த இடத்த டச் பண்ணி ஒரு 4 சுத்தி விட்டுருவாங்க. அந்த இடம் ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா உங்க உடம்புல நோய் குணமாகும். இது உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிற செல்ஃப் வர்மான்னு வச்சுக்கோங்க. சரியானுங்களா? அப்ப இந்த நுரையீரல் தொற்றுனால வரக்கூடிய பல நோய்களை, சரிதானுங்களா, குறிப்பாக அலர்ஜியிலிருந்து ஆஸ்துமால வரைக்கும் சளி தொந்தரவுகள் அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த வர்ம புள்ளிகளுக்கு இருக்கு. சரியாங்களா? இதை கரெக்டா நீங்க பண்ணீங்கன்னா காய்ச்சல் குறையறக்கு ஆரம்பிக்கும். ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி பண்றப்ப பிபி நார்மல் ஆகும். ஏன்னா ஹார்ட்டுக்கு எனர்ஜி போறப்ப பிபி நார்மல் ஆகும். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறப்ப இந்த பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படியே குறையறக்கு ஆரம்பிச்சிடும். சரிங்களா? மன அழுத்தம் குறையும். அதே போல இந்த பக்கவாட்டு பகுதியில நிறைய வர்ம புள்ளிகள் இருக்கு. சரிங்களா? நம்ம பயிற்சி ஏதோ ஒரு சாதாரணமான பயிற்சியா எடுத்துட வேண்டாம் அன்பர்களே. இதுக்குள்ள பல மருத்துவ விஞ்ஞானங்கள் இருக்கு. சரிங்களா? ஹோமியோபதியோட கான்செப்ட் மகிழ்ச்சி நிறைய இடத்துல வச்சிருக்காங்க, சித்தா கான்செப்ட் வச்சிருக்காங்க, ஆயுர்வேதா கான்செப்ட் வச்சிருக்காங்க. சரிதானா? இந்த ஆசனங்கள் கான்செப்ட் இருக்கு, பிராணாயாமா கான்செப்ட் இருக்கு, முத்திரைகள் கான்செப்ட் இருக்கு, வர்மா இருக்கு. நான் முதல்லயே சொன்ன மாதிரி பல மருத்துவத்தினுடைய விஞ்ஞானத்தை இணைச்சு மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. அப்ப மார்பகத்தை சுற்றி தேய்ச்சி விடுறப்ப, சரிதானுங்களா, நம்ம என்ன பண்றோம்? அந்த கழுத்து காலர் போன் இருக்கா? இப்போ உங்க கழுத்து இருக்குல்ல, கழுத்துக்கு கீழே ஒரு காலர் போன் இருக்குல்ல, அங்க இருந்து நீங்க அந்த இதையை டச் பண்ணுவீங்க. காலர் போனு, அக்குள் பகுதி, விலா எலும்பு பகுதி, மார்பக பகுதி, சரிதானுங்களா? அதே போல இருதயம், நுரையீரல், இது எல்லாத்துக்கும் மசாஜ் செய்யறேங்கிற உணர்வோட செய்யணும். ஏதோ கையை சுத்தினாங்கன்னு சும்மா சுத்தினா ஒன்றும் அந்த அளவுக்கு தாக்கம் இருக்காது. சரிதானுங்களா? நீங்க அப்படியே உணர்ந்து பார்க்கணும். அப்ப காலர் போன் கிட்ட ஒரு மிக முக்கியமான வர்ம புள்ளி இருக்கு. சரிங்களா? அந்த காலர் போன், அக்குள் பகுதி, விலா எலும்பு பகுதி, மார்பக பகுதி, இருதயம், நுரையீரலுக்கு தேவையான ஜீவகாந்த ஆற்றலை பாய்ச்சி கொண்டிருக்கின்றேன், மசாஜ் செய்கிறேன் அப்படிங்கிற உணர்வோட செய்யணும். இப்போ பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது பயங்கர தீவிரமா பரவிட்டு இருக்கு. சரிங்களா? அதுக்கு பல காரணங்கள்ல, சரி காரணங்கள் பத்தி போக வேண்டாம், அது ஒரு தனி டாபிக்கா போயிடும். பல காரணங்களால அது நடக்குது. சரிங்களா? சரி, இப்ப அந்த பெண்களுக்கு மகரிஷி கொடுத்திருக்கிற அந்த மான் பயிற்சியை யார் ஒருத்தர் சரியா செஞ்சுட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் லைஃபுக்கு வராது, கர்ப்பப்பை கேன்சரும் வராது. சரிதானுங்களா? ஆனா முறையா அந்த பயிற்சியை அவங்க செய்யணும். நிச்சயமா செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல் பிராக்டிஸ். பெண்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களை குணப்படுத்தும், மார்பக புற்றுநோய் வராம பாதுகாக்கும். அந்த பயிற்சியில் இருக்கிற டெக்னிக்கை மகரிஷி கொண்டு இந்த உடற்பயிற்சியில ஆட் பண்ணியிருக்காரு. சரிதானுங்களா? அப்ப அந்த மார்பகத்துல அந்த எனர்ஜி கொடுக்கறப்ப அங்க இருக்கிற தேவையற்ற செல்கள் எல்லாம் வெளியே போயிடும். உடம்புக்கு அந்த தேவையற்ற செல்கள் வெளியே போறதுனால உடல்ல அந்த தேவையற்ற நோய்கள் நம்மளை பாதிக்காது. சரிங்களா? அதே மாதிரி காதுக்குள்ள சுழற்சி பண்றோம். காதுக்குள்ள ஏன் சுழற்சி பண்ணணும்னா, நான் அதான் சொன்னேன்ல, காதுக்குள்ள சில வர்ம புள்ளிகள் இருக்கு. நம்ம உடம்பு பேலன்ஸா நம்ம நடக்கிறோம் இல்லைங்களா, அது எதை பொறுத்து இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் காலை பொறுத்து இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அது கிடையாது. நம்ம காது ட்ரம் இருக்குல்ல, நம்ம காதுக்குள்ள ஒரு ட்ரம் இருக்குல்ல, சரிதானுங்களா, அதுக்குள்ள ஒரு ஜெல் ஃபார்மேஷன் இருக்கு. அது ஈக்குவலா இருந்தா தான் நம்மளால இந்த பூமியில பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியும். சரியானுங்களா? இது இயற்கை வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய நுட்பம். அது ஜெல் ஃபார்மேஷன் சரியா இல்லாட்டி உங்களால இந்த பூமி மேல இயல்பா நடக்க முடியாது. சரியாங்களா? அப்ப இந்த பயிற்சியை நீங்க காதுக்குள்ள கையை வச்சு சுழற்சி பண்ணும்போது அந்த ஜெல் ஃபார்மேஷன் ஈக்குவலா வந்துடும். சரிங்களா? அப்ப அதனால வரக்கூடிய தொந்தரவுகளை நம்ம நீக்கி கொள்ளலாம். காது மடலை பிடிச்சு வர்றப்ப என்ன நான் சொன்னேன்? கட்டை விரல் எங்க இருக்கணும்? கட்டை விரல் உள்ள இருக்கணும். சரியானுங்களா? சில ஆசிரியர்கள் சொல்றப்ப கட்டை விரலை பின்னாடி வச்சுக்க சொல்றாங்க. அது நான் பல அன்பர்கள்ட்ட செக் பண்ணி பார்த்துட்டேன். கட்டை விரலை பின்னாடி வச்சு செய்யறது ப்ராப்பரா உங்களால அழுத்தி கொடுக்க முடியல. சரிதானுங்களா? கட்டை விரலை உள்ள வச்சுக்கிட்டு 4 விரலை வெளியே வச்சுட்டு அழுத்தி கொடுத்தீங்கன்னா எல்லா விரலும் சேர்ந்து அழுத்துறப்ப அந்த காது எல்லா பக்கத்துக்கும் அழுத்தம் போறதை உங்களால ஃபீல் பண்ண முடியும். இங்க அத்தனை ராஜ உறுப்புகள்னு சொல்ற 12 ராஜ உறுப்புகளும் இந்த இடத்துல தூண்டப்படும்.
அது பாத்தீங்களா எப்படி தெரியுது உங்களுக்கு? காது பகுதி இந்த குழந்தை கருவுல இருக்கிறது மாதிரி தான் அந்த காது இருக்கு. அதே போல இன்னொரு மிக முக்கியமான ரகசியம் சொல்ற பாருங்க. உடலுக்கு உள்ள இருக்கிற உறுப்புகளுக்கு, ராஜ உறுப்புகளுக்கு உடல்ல வெளியே சில உறுப்புகள் வந்து நேரடியா அது கூட கனெக்ட் ஆயிருக்கும். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு கண் பயிற்சியில சொல்லியிருக்கிறேன். கண்ணும் கல்லீரலும் நேரடியாக தொடர்பு இருக்கிற உறுப்பு. அதனால நீங்க அதிகமா செல்போன், டிவி பார்த்து கண்ணை கெடுத்தீங்கன்னா உங்க லிவர் பாதிக்கப்படும், கல்லீரல் பாதிக்கப்படும். யாராவது ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் பண்ணி கல்லீரலை கெடுத்தாருன்னா அவங்களோட கண்ணு பாதிக்கப்படும். ஏன்னா ரெண்டு வந்து கணவன் மனைவி உறுப்பு மாதிரி. அப்ப நீங்க கண்ணை நல்லா வச்சுக்கிட்டா கல்லீரல் நல்லா இருக்கும், கல்லீரல் நல்லா இருந்தா கண்ணு நல்லா இருக்கும். அதான் கல்லீரல்ல மஞ்சக்காமலை வந்ததுன்னா கண்ணுல மஞ்சளா தெரியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களோட கிட்னி இருக்குல்ல, நம்ம உடம்புக்குள்ள 2 கிட்னி இருக்குல்ல, அந்த 2 கிட்னியினுடைய வெளி உறுப்பு உங்களுடைய காதுகள். அப்ப காதுகள் ஆரோக்கியமா இருந்தா கிட்னி ஆரோக்கியமா இருக்கும். சரிங்களா? கிட்னி ஆரோக்கியமா இருந்தா காது ஆரோக்கியமா இருக்கும். அப்ப காது பகுதியை நீங்க பிடிச்சு விடும்போது பல பெனிஃபிட்ஸ் இருக்கு. 1, உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் எனர்ஜி போகுது. 2, கிட்னிக்கு தேவையான ஆற்றல் அந்த இடத்துல தூண்டப்படுது. 3வது மிக முக்கியம், கிட்டத்தட்ட 30% நரம்புகள் உங்க மூளைக்கும் காதுக்கும் தொடர்பு இருக்கு. தோப்புக்கரணம் போடுறப்ப காதை பிடிச்சிட்டே தோப்புக்கரணம் போட சொல்றாங்க. என்ன காரணம்? அப்படி போடும்போது உங்க மூளை பகுதிக்கு போற அவ்வளவு நரம்புகளும் தூண்டப்படும். சரிதானுங்களா? அதனால உங்க மூளை செல்களோட நினைவுத்திறன் அதிகரிக்கும். அதனாலதான் குழந்தைகளை தோப்புக்கரணம் போட சொல்றோம். சரி அன்பர்களே, இப்போ மணி 1:33. இன்னொரு 7 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன், வேற வழி இல்லை. இதை சொல்லி முடிச்சிருவோம். ஏன்னா அடுத்தது வந்து இதை விட இம்பார்ட்டன்ட் 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் ஒரு பிராக்டிஸ். சரிதானுங்களா? அதுல ஒவ்வொன்றும் பவர்ஃபுல்லான வர்ம புள்ளி. அதையும் வந்து உங்களுக்கு அடுத்த வகுப்புல நான் சொல்லிடுறேன். ஏன்னா 2 மாசத்துல உடற்பயிற்சி முடிக்கணுங்கிறது என்னோட தாட்டு. இப்ப 2 மாசம் முடிஞ்சிருச்சு, ஆனா உடற்பயிற்சி முடியல. அதனால அடுத்த வகுப்பும் அதற்கு அடுத்த வகுப்பும் அக்குபஞ்சர் 14 பாயிண்ட் அக்குபஞ்சர் தென் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்ற உடல் நோய்களை போக்குற 2 அற்புதமான பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். அதனால ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இதனோட விளக்கத்தை சொல்லி முடிச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது என்ன, காதில் உள்ள அந்த சின்ன பகுதி இருக்குல்ல, காதுல உள்பக்கமா நான் சொன்னேன்ல, செவிக்குற்றிக்காலம் அப்படின்னு ஒரு வர்மப்புள்ளி. சரிங்களா? அதை அழுத்தி விடணும். நான் போய் வர்மா கத்துக்கிட்ட இடத்துல இந்த வர்மப்புள்ளி எல்லாரும் அழுத்தி விடுங்கன்னு கடைசியா சொன்னாங்க. அப்ப அது ஏன்னு சொல்லல. அப்புறம் நான் ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்டேன், இந்த வர்மப்புள்ளி எதுக்குங்க சார் எல்லாத்தையும் கடைசியா அழுத்தி விட சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்லை தம்பி, நீங்க புதுசா வர்மா கத்துக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. இப்ப நீங்க யாராவது ஒருத்தருக்கு வர்மா டச் கொடுக்கறதுக்கு மாத்தி ஏதாவது வர்மா கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வர்மப்புள்ளி ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா அது வேற மாதிரியான எஃபெக்ட உங்க உடம்புல காமிக்கும். ஆனா இந்த செவிக்குற்றி காலம்ங்கிற வர்மப்புள்ளியை அசைச்சு விட்டுட்டீங்கன்னா, நீங்க தேவையில்லாம ஏதாவது ஒரு வர்மாவை தூண்டி இருந்தாலும் அந்த வர்மா செயல்படாம சமநிலைக்கு வந்துடும். நான் சொல்றது புரியுதா? சரியானுங்களா? தேவையில்லாத ஏதாவது ஒரு வர்மாவை நீ டச் பண்ணியிருந்தா கூட அதை சமநிலைப்படுத்தக்கூடிய வர்ம புள்ளி, சரிதானுங்களா, அந்த இடம். அதே மாதிரி பாருங்க, உங்க தலைப்பகுதியில் ஏதாவது அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, தலைப்பகுதியிலையோ உடல்லையோ உங்க எது என்ன சொல்றது, ஒரு நாக்குல புண்ணு வரலாம், கண்ணுல எரிச்சல் வரலாம், மூக்குல ஏதாவது பாதிப்பு வரலாம், தலைப்பகுதியில் ஏதாவது தொந்தரவு வர்றப்ப, சரியாங்களா, அந்த அந்த வர்ம புள்ளி அந்த இடத்துல உங்களுக்கு வீக்கம் கொடுத்து வலிக்கும். நீங்க சரியா கவனிச்சீங்கன்னா தெரியும். சரிங்களா? அந்த உடல் முழுக்க அந்த வீக்கத்தை ஏற்படுத்தாம அந்த வீக்கத்தை சமநிலைப்படுத்தி நம்மை காக்கக்கூடிய ஒரு புள்ளி வந்து இந்த வர்ம புள்ளி. சரியாங்களா? எங்காச்சும் இடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்காச்சும் போய் இடிச்சிட்டோம், வலி வருதுன்னா இந்த செவிக்குற்றி கால வர்ம புள்ளியை அசைச்சு விட்டீங்கன்னா அந்த வலி என்ன ஆயிருன்னா உடல் முழுக்க அந்த ஆற்றலை பரப்பிடும். சரியா? அதுல இருக்கிற டெக்னிக் அதுதான். அந்த வலியினுடைய தன்மையை உடல் முழுக்க பரவ விட்டுரும். அப்ப அந்த வலி உங்களுக்கு உணர்வு இல்லாம போயிடும். சரிங்களா? சரி, அதே மாதிரி நம்ம அந்த பார்க்கின்சன்ஸ் டிசீசஸ், பெராலிஸ் அட்டாக் ஆகிறது, சரிதானுங்களா, கை நடுக்கம், இதெல்லாம் யாருக்கு அதிகமா வரும்?
கவனிச்சிருக்கீங்களா? சின்ன வயசுல இருந்து கன்னத்துல அறை வாங்கியிருக்கோம்ல, நம்ம அடிக்கடி குழந்தைகளை கன்னத்துல அறைவீங்க இல்லையா? யாரெல்லாம் குழந்தைகளை கன்னத்துல அறைவீங்களோ அந்த அறை வாங்கிய குழந்தைக்கு அதிகப்படியாக பார்க்கின்ஸ், பெராலிஸ் அட்டாக் ஆகிறது, முகவாதம். முகவாதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முகம் மட்டும் கோணிக்கு ஒரு பக்கம், வாய், சரியானுங்களா? கை நடுக்கம், இது எல்லாமே வர்றக்க ஆரம்பிச்சிடும். அதனால குழந்தைகள் எப்பவுமே கன்னத்துல அடிக்க கூடாது. அதே மாதிரி முதுகுல அடிக்க கூடாது, உடனில அடிக்க கூடாது. இது எல்லாமே வர்ம புள்ளிகள் இருக்கிற இடம், சரியாங்களா? அதனாலதான் பெட்டக்ஸ்ல வச்சு வாங்குவாரு மேக்ஸ் மாஸ்டர் பெரம்புல, சரிதானுங்களா? கன்னத்துல தயவு செஞ்சு யாரையும் அடிக்கிற பழக்கம் இருந்தா அதை வந்து நிறுத்திடுங்க. அது பிற்காலத்துல அவங்களுக்கு முகவாதமா வந்துடும், பெரலைஸ் வரைக்கும் வர்றதுக்கு வேறு பெரிய வாய்ப்பு இருக்கு. நீங்க அந்த இடத்த மசாஜ் பண்ணி கொடுக்கறப்ப அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கூட அது சரியாயிடும், சரிங்களா? சரி, இப்போ நெற்றி பொட்டு அந்த இடம் ரொம்ப மென்மையா டச் பண்ணணும்னு சொன்னேன். இது வந்து 9வது உயிர் அடங்கல், அண்ணான் அடங்கல், அதுக்கு பேர், சரிதானுங்களா? அந்த இடத்த டச் பண்றப்ப ரொம்ப சாஃப்டா டச் பண்ணணும். டெய்லி இந்த பாயிண்ட்டை மட்டும் டெய்லி நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டே வந்தா நம்ம ஆயுள கூட நீட்டிக்க முடியும்னு வர்மா சாஸ்திரம் சொல்லுது, சரிதானுங்களா? ஆயுள கூட நம்ம நீட்டிக்கலாமா? அந்த அளவுக்கு அந்த உயிர் போவதை கூட தடுக்கிற அளவுக்கு அந்த பவர் வந்து அந்த அண்ணான் உயிரடங்களுக்கு அந்த சக்தி இருக்குதுன்னு சொல்றாங்க, சரிதானுங்களா? அந்த இடத்துல ஓங்கி அடிச்சோம்னா உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிதானா? அடுத்தது முகத்துக்கான அந்த மசாஜ் நம்ம செய்யறோம் பார்த்தீங்களா? அதை வந்து எப்படி கொடுக்கணும்னா நல்லா கொஞ்சம் அழுத்தி கொடுக்கணும். நிறைய பேர் அப்படியே மென்மையா மசாஜ் கொடுக்குறீங்க, எஃபெக்டிவா வேலை செய்யாது. ஒரு அழுத்தி கொடுத்து பாருங்களேன், சரிங்களா? நான் நாளைக்கு அந்த பயிற்சியை முதல்ல செய்ய வச்சுட்டு அப்புறம் அக்கு பிரஷருக்கான விளக்கத்துக்கு போறேன், சரிங்களா? நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப இப்ப நான் செஞ்சு காட்டின பயிற்சியை பார்த்து நீங்களே ஒரு முறை செஞ்சு பாருங்க. இந்த முகத்துக்கு மசாஜ் கொடுத்துட்டு 3 தடவை தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே உங்க முகத்தை கவனிச்சு பாருங்க. உங்க முகத்துல அப்படியே அந்த ரத்த ஓட்டம் அப்படியே ஃபோர்ஸா குபுன்னு ஓடுறது நீங்க பார்க்கலாம், சரிங்களா? முகத்துல மட்டும் எத்தனை வர்ம புள்ளி இருக்குதுன்னு சொன்னேன்? கிட்டத்தட்ட 25 வர்ம புள்ளிகள் நம்ம முகத்துல மட்டும் இருக்குது. கண்களை சுற்றி, மூக்கு பகுதியில, தாடை பகுதியில, வாய்ப்பகுதியில, நெற்றி பகுதியிலன்னு கிட்டத்தட்ட 25 வர்ம புள்ளிகளை இயக்கக்கூடிய ஒரு இது, சரிங்களா? பெண்களுக்கு மேரேஜுக்கு அப்புறம் மேல நடுநீர் எடுத்து சீவி அங்க ஒரு பொட்டு வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் இப்ப அதை வைக்கிறது இல்லை, வடக்குல இருக்கிறவங்க நிறைய பேர் அதை வைக்கிறாங்க. நிச்சயமா யாரெல்லாம் திருமணம் ஆகி, சரிதானுங்களா, திருமணமான பெண்கள் நடுநேர் தான் எடுக்கணும், சரியா? சைடு நேர் பெண்கள் எடுக்க கூடாது. நடுநேர் எடுக்கிற இடம், தொடங்குற இடம் கர்ப்பப்பைக்கான வர்ம புள்ளி, சும்மாவெல்லாம் வைக்கலீங்க. அப்ப அந்த பெண் திருமணத்திற்கு பின்பு கர்ப்பப்பை அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவங்களோட கணவன் மனைவி உறவு முறை நல்லா இனிமையா இருக்கணும், சரி, குழந்தை பேரு சிறப்பா இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் குறிப்பா நார்மல் டெலிவரி ஆகணும், சரிதானுங்களா? அப்ப அந்த அந்த இடத்துல இருக்கிற வர்ம புள்ளி பட்சி வர்மம், பட்சி நேர் வர்மம். அதே மாதிரி ஆக்னியில பொட்டு வைக்கிற இடத்துக்கு பேரு திலர்த காலம்னு பேரு. இந்த எல்லா வர்மத்தையும் இயக்கக்கூடிய ஆற்றல் தான் நம்ம முன்னோர்கள் பொட்டு வைக்கிற பழக்கமா கொண்டாந்து கொடுத்தாங்க. இனிமேல் அப்படி இருந்தா தயவு செஞ்சு வச்சு பழகுங்க, சரிதானுங்களா? நெற்றியில கண்டிப்பா குங்கும பொட்டு வைக்கணும், சரிதானுங்களா? ஸ்டிக்கர் போட்ட வைக்க கூடாது. அதே மாதிரி மேல் பகுதியில இந்த வகுடு எடுத்து சீவர இடத்துல அந்த குங்குமத்தை வைக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. அது கர்ப்பப்பைக்கான மிக முக்கியமான வர்ம புள்ளி, சரிங்களா? பாலுணர்வுக்கு எல்லாத்துக்குமே அந்த வர்ம புள்ளி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அப்புறம் மூக்கு மசாஜ் நம்ம பண்றோம் இல்லைங்களா? அதை பத்தி சொன்னா, மூக்கு மசாஜ் என்ன பண்றோம், சரிங்களா? மூக்கு மசாஜ் மேல இருந்து அப்படியே அழுத்திட்டே வர்றோம். அதுல என்ன பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகுது? திலர்த காலம், நெற்றி போட்டு வைக்கிற இடத்துல இருந்து நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? திலர்த காலம், கண்ணாடி காலம், பால வர்மம், சுண்டிகை வர்மம், சரிங்களா? மின்வெட்டு வர்மம்னு 5 வர்ம புள்ளிய நீங்க அந்த இடத்துல இயக்கிட்டு வர்றீங்க. சைனஸ் ப்ராப்ளம், ஆஸ்துமா ப்ராப்ளம், அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய வர்ம புள்ளிகள் இந்த விஷயம், சரிதானுங்களா?
இதனால சுவாசம் சார்ந்த அந்த பிரச்சனைகள், மூக்குல எலும்பு வளர்ச்சி இருக்கிறவங்க, மூக்கு பெண்ட இருக்கிறவங்க, மூக்குல வாசம் தெரியாம இருக்குதுங்கிறவங்க, மூக்கு ஒரு மாதிரியான கூசுற தன்மை, டஸ்ட் அலர்ஜி, சரிங்களா, சுவாசம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைக்குமான பயிற்சி இது. சரிங்களா? அதே மாதிரி இதுல என்ன பண்ணுவீங்க, கண்களையும் அப்படியே மேல இருந்து டச் பண்ணிட்டு தான் வருவீங்க. இந்த மசாஜ்ல கண்ணு, கண்ணம் இது எல்லாத்தையும் டச் பண்ணிட்டு வர்றப்ப கண்ணுல என்னென்ன வர்மா இருக்குது, கண்ணுல ஊர்பட்ட வர்மா இருக்குதுன்னு பார்த்துருக்குறோம். புருவ அடங்கல், மந்திர காலம், நட்சத்திர காலம், காம்போதரி காலம், அண்ணான் காலம் அப்படின்னு சொல்லி 5 வர்மா புள்ளி இருக்கு. சரிங்களா? அந்த 5 பாயிண்டையும் நம்ம இயக்கத்துக்கு கொண்டு வர்றோம். நெற்றியில 2 வர்ம புள்ளி இருக்கு. சரிங்களா? அந்த நெற்றி நம்ம நெற்றி நம்மளுடைய டோட்டல் நரம்பு மண்டலத்தினுடைய ஒரு மிக முக்கியமான பகுதி நெற்றி பகுதி. அதனாலதான் நெற்றியை திருநீர் வைக்கிறது, சரிங்களா, பொட்டு வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் அதை மிக முக்கியமா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தலையெழுத்து எழுதியிருக்கிற இடம் அதை சொல்லுவாங்க. அது நரம்பு மண்டலம் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பகுதி. சரிங்களா? அது கர்ப்பப்பை கூடயும் நேரடியா தொடர்பு இருக்குதுன்னு நான் சொன்னோம். அதே மாதிரி கன்னத்துல வளமூர்த்தி காலம், சுண்டி வர்மம் அப்படின்னு 2 வர்மா புள்ளி இயக்கத்துக்கு வருது. அது முகவாதம்னு சொன்னோம்ல, சரிங்களா, முகத்துல வர்ற ஒரு பக்கவாதம் அது. சரிங்களா? முகவாதம் வராமல் தடுக்கும். முகம் எப்பவுமே எப்படி இருக்குங்க, தோல் சுருங்காம அந்த தேஜஸோடு இருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான விஷயம். காதுல டைம் ஆயிடுச்சா, காதுல நிறைய வர்ம புள்ளி இருக்குங்க. சரியானுங்களா? அந்த காது படத்துல உங்களுக்கு நான் அனுப்புற வர்ம புள்ளிகள் இருக்கிறது நீங்க பாருங்க. பொய்கை காலம், சுண்ணாம்பு காலம், குற்றி வர்மம், செவிக்குற்றி வர்மம், உதிர காலம், இது எல்லா வர்ம புள்ளி அங்க இருக்கு. சரியானுங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, அது கரெக்டா இயக்கி விட்டீங்கன்னா எல்லா நாளமில்லா சுரப்பிகளும் இயக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். குறிப்பா ஹைப்பர் தைராய்டு, சரியானுங்களா, ஹைப்போஜன் தைராய்டுன்னு போன்ற ப்ராப்ளங்கள் எல்லாம் கியூர் பண்றதுக்கு ஆரம்பிக்கும். மன அழுத்த பிரச்சனையிலிருந்து நம்மளையே வெளிப்படுத்தும். சரியானுங்களா? காது பிரச்சனை, குரல் நடுக்கமா இருக்கிறது, குரல் மாற்றமா இருக்கிறது, சரியானுங்களா, குரல் வளம், நிறைய பேர் அந்த திக்குவாய் பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பயிற்சியை சரியா செஞ்சுட்டு வந்தா சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. குரல் ஸ்ட்ராங்கா இருக்கும். சரியானுங்களா? கண்கள்ல கருவளையம் வராம இந்த புள்ளிகள் எல்லாம் பாதுகாக்கும். மூக்குக்கு மேல நிறைய பேருக்கு அந்த பிளாக், கருப்பா ஒரு புள்ளி இருக்கும் இல்லையா, அதெல்லாமே போறதுக்கு ஆரம்பிக்கும். சரிதானுங்களா? அப்போ இவ்வளவு நன்மைகளை கொடுக்கிற பயிற்சி தான் என்னங்க, நம்மளுடைய சிம்பிளா நாம சொல்ற உடம்ப தேய்க்கிறோம் அப்படின்னு நாம சொல்றோம். சரிதானுங்களா? இந்த பயிற்சி நம்ம அடுத்த வகுப்பு தொடங்குறப்ப ஆரம்பத்திலே இதை செஞ்சுட்டு அக்குப்ரெஷருக்காக போவோம். நீங்க அவ்வளவு தூரம் வெயிட் பண்ண வேண்டாம். இந்த பயிற்சி எப்படி செய்யணும்னா படுத்துட்டு செய்யணும். மகராசன் எப்படி படுத்துட்டு செய்யறீங்களோ அதே மாதிரி இந்த பயிற்சி படுத்துட்டு தான் செய்யணும். சரிதானுங்களா? அப்படி செஞ்சு பாருங்க. அடுத்த வகுப்புல நான் ஒரு முறை செய்ய வச்சிடுறேன். அப்புறம் நம்ம ஏதாவது டவுட் இருந்தா அப்புறம் கேட்டுக்கலாம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நான் முதல்ல சொன்னது போல அடுத்த வகுப்புல 14 பாயிண்ட் அக்குப்ரெஷரும், அதற்கு அடுத்த வகுப்புல உடல் தளர்த்தல் என்று சொல்லக்கூடிய எல்லா நோய்களையும் போக்குற பவர்ஃபுல் டெக்னிக்கையும் நம்ம 2 வகுப்புல பார்த்து உடற்பயிற்சியை முழுசா கம்ப்ளீட் பண்ணிட்டு இனி முழு உடற்பயிற்சி செய்ய போறோம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. உங்களை எல்லாம் வாழ்த்து நிறைவு பண்ணிடலாம். எல்லாம் கண்ணை மூடி தியான நிலைக்கு வந்துருங்க. வாழ்க வளமுடன். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞான மோங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.